டிப்ஸ் 704. மாதவிடாய் காலத்தில் மன அழுத்தம், பயம், பதற்றம் ஆகியவற்றால் தொந்தரவு இருந்தால் அந்த நாட்களில் கார்ன்ஃப்ளேக்ஸை காலை உணவாக சாப்பிட்டு வரலாம். டிப்ஸ் 705. கல்லடைப்பு குணமாக சிறுநீர் பாதையில் கல்லடைப்பு உள்ளவர்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டு வர கல் கரைந்து குணமாகும். டிப்ஸ் 706. பருப்பு வடைக்கு மாவு பிசையும் பொழுது கறிவேப்பிலை, கொத்தமல்லியுடன் சிறிது அரைக்கீரையையும் பொடியாக அரைத்தால் சுவையாக இருக்கும். டிப்ஸ் 707. சௌசௌவில் காணப்படும் வைட்டமின்கள் புற்றுநோயை தடுக்க செயல்படுகிறது என ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதை உணவில் பயன்படுத்தினால் புற்றுநோய் வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும். டிப்ஸ் 708. ரசப்பொடிக்கு பதில் சிறிது சாம்பார் பொடி, சிறிது மிளகுத்தூள், சீரகத்தூள் சேர்த்து ரசம் தயாரித்தால் மிகவும் ருசியாக இருக்கும். டிப்ஸ் 709. மகா சிவராத்திரி மகா சூட்சமம். சிவனும் முருகனும் வேறு வேறு அல்ல. சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரி எப்படி உகந்த நாளோ அதேபோல் இந்நாள் முருகனையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள்தான். சிவபக்தர்களும் முருக பக்தர்களும் வேறு வேறு அல்ல. ஒரு கண் முருகன், ஒரு கண் சிவன். டிப்ஸ் 710. தேங்காய் சாதம் செய்யும் பொழுது அதில் சிறிது வெள்ளை எள்ளை வறுத்து பொடியாக்கி சாதத்தில் கலந்தால் மணமாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். டிப்ஸ் 711. கோழி அல்லது ஆட்டு இறைச்சி வறுவல் செய்யும் பொழுது அதனுடன் சிறிது எலுமிச்சை பழச்சாறை சேர்த்தால் சுவையாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும். டிப்ஸ் 712. அப்பளம், வற்றல், வடகம் இவற்றுடன் காய்ந்த சிவப்பு மிளகாய் சிலவற்றை போட்டால் பூச்சிகள் வராது. டிப்ஸ் 713. ஃப்ரைட் ரைஸ் மற்றும் வெஜிடேபிள் பிரியாணி செய்யும் பொழுது அதனுடன் வேக வைத்த சோளத்தையும் சிறிது சேர்த்து கொண்டால் அது பார்ப்பதற்கு அழகாகவும் இருக்கும், சுவையும் நன்றாக இருக்கும்.